கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என அழைக்கவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. 2024 அக்டோபர் மாதத்துக்கு உண்டான 12 ராசி பலன்கள், பலவீனங்கள், நாட்டு நடப்பு. இந்த 2024 அக்டோபர் மாதம் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, சதுரகிரி இப்படி மலை பிரதேசங்களில் வெள்ளம் சூழக்கூடிய நேரங்களும் உண்டு. நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2 மாதத்துக்கு மழை 60% மலைகளில் தான் பெய்ய போகுது. மீதி 1/4 பங்கு தான் மக்கள் நடமாட்டத்தில் பெய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள். மேசராசி நம்பர் 1 ராசி. அரசியல்லையும் ஆன்மீகத்திலையும் அளவு கடந்த அன்பும் ஆசையும் ஒரு அமைப்பும் உடைய ஒரு ராசி. ராசி பகவான் செவ்வாய்க்கு அதிபதியான வீட்டில் இருக்க வேண்டிய குரு பகவான் பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு அரசியலில் ஆசைகள் நிறையா வரும். அரசியலில் ஒரு உயர்ந்த பதவியோ, ஏதோ ஒரு உச்சக்கட்ட ஒரு பதவியோ, அப்படி ஒரு தன்மை வரணுங்கிற ஆசைகளை தூண்டக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்படியேப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறனால 3 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சினிமாவில் பிரவேசமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த வருஷம் இருக்குது. பிரதிபலிப்பீங்க. அண்ணன், தம்பி, அங்காளி, பங்காளி மேலே ஆசை பாசங்கள் உடையக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் தான் இந்த முறை ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் இருக்குது. இருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கிறனால முன்னோர் சாபமோ, இறந்த ஆத்மாவுடைய சாபமோ, இல்லை அக்கம் பக்கத்தோடைய ஒரு சாபத்தை நீங்கள் ஆள்பட்டிருப்பீங்க. உங்கள் வளர்ச்சி போராமப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. முறையான வழிபாடுகள் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க, கோதானம் கொடுங்க. உச்ச நிலைக்கு அடைய போகிறீங்க. 100க்கு 95% அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஜாதகம் மேசராசிக்காரங்க. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. வர 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முறையான ஒரு சித்தர், ஒரு மகான்களை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் நாமினேஷன் பண்ணிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அற்புதமாக வரப்போகிறீங்க. நல்ல ஒரு நேரம் இருக்குது இந்த மேசராசிக்காருக்கு. சிவாய நம. வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இவர்கள் எந்த இறைவனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்றாக இருக்கும்? மேஷராசி அப்படிங்கிற போது ரொம்ப நல்லா இருக்குது நேரம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாய் தந்தையினுடைய உடல்நிலைகளை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுவது ரொம்ப மிக முக்கியமானது. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல விதமாக வியாபாரம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில சந்தேகப்படக்கூடிய நபர்களினால் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். ஏன்னா இது நமக்கு நடந்துடும். ஒரு அலட்சியம், ஒரு கவனமின்மை, அதனால் ஒரு சில பண இழப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதோடு மட்டுமல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த மாதத்தில் இவர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். கணவனாக பிறந்திருக்கக்கூடிய மேஷராசியில் உள்ளவர்களுக்கு மாமனார் மாமியாரால் ஏதாவது
செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தயவு செய்து உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் தாய் தந்தையர் அவர்களுடைய பராமரிப்புகளை சரிவர பார்த்து வாருங்கள். அவர்களை நன்றாக உணவு எடுத்துக்கொள்ளுகிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு அதை நன்றாக பார்த்து வாருங்கள். இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளாக இருக்கக்கூடியது பெருமாள். இந்த பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அதுவும் சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை சனிக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் 6 தீபமேற்றி அந்த சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றியுடைய மாதமாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல் நீங்கள் உங்களுடைய வியாதி இல்லாமல் இருப்பதற்கு திருவள்ளூர் பெருமாள், வைத்தீஸ்வர பெருமாள், வைத்தியநாத பெருமாள்னு சொல்லுவாங்க. இந்த திருவள்ளூர் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கும். அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து அடுத்த மாதத்தில் எழுதினால் நலமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு புதன் துலா ராசியில் பிரவேசிக்கிறார். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எழுதினீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க தேர்வு, அரசாங்க சம்பந்தமான தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு எழுதினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த புரட்டாசி மாதம் என்பது மாதவ மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சூரியன் 6இல் இருந்தாலே வெற்றி தான். சூரியனுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கர்மஸ்தானத்தில் விழுது, 2ஆம் இடத்துல விழுது, குருவனுடைய பார்வையில் விழுது. குரு சூரியனுடைய தொடர்பு, குரு சனியினுடைய ஆதிக்கத்துடைய தொடர்பு. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அநேக பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம். வருமானங்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் வரும். உத்தியோகங்களில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் வரும்போது வியாதிகள் பறந்தே போகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியாதிக்கு உண்டான மருந்து இந்த காலகட்டத்தில் அற்புதமான மருந்தாக இருக்கும். கரெக்டான தீர்வை கொடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போது கிடைக்கப் போகிறது. உங்களை தும்சமாக நினைத்தவர்கள் கூட தூக்கி எறிந்தவர்கள் முன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலைநிறுத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. உங்களுடைய சுய முயற்சிகள் அத்தனையுமே இந்த மாதத்தில் வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுக்கிரன் புரட்டாசி 2லே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். உங்களுடைய மனைவி, அழகான மனைவி, அற்புதமான மனைவி, கணவனுக்கேற்ற மனைவி, மனைவிக்கேற்ற கணவன், இந்த மாதிரி பரிசமாகிறதுக்கு வசியமாகக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஏற்கனவே தடையாகி கொண்டிருந்தக்கூடிய திருமணங்கள் எல்லாமே தொன்று தொட்டு நடக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வேலை பளு குறைந்து உத்தியோக உயர்வுகள், உத்தியோக மாற்றங்கள் அடைந்து தொழில் ரீதியான ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு உண்டான சாதனை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது. அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதற்குண்டான அடித்தளங்கள் எல்லாமே நடக்கும். தொலைதூர பயணம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. தூரதேச பயணம் போயிட்டு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்ட போகிறீங்க. வண்டி வாகனத்தை விற்கலாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது 1க்கு 2 முறை ஆராய்ச்சி தன்மையை மேற்கொண்டு சரியான விலைக்கு எடுக்கிறாங்களா, சரியான வட்டி விகிதமா அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டு மட்டும் வாங்குங்க. ஏன்னா புதன் பகவானும் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால 2வது திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேலும் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய பகவானான ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வழிபாடு இந்த மாதத்தினுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க.